ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல தான் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு புது ஆன்கோயிங் அனிமே சீரிஸ் தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி இது புது ஆன்கோயிங் அனிமே சீரிஸ் தான். ஆனா புதுசெல்லாம் கிடையாது. ஏன்னா இந்த சீசன் 1 ஏற்கனவே விட்டுட்டாங்க. 2024லயோ 3லயோ விட்டுருப்பாங்க. பட் நான் சீசன் 1 போடவே இல்ல. ஒருவேளை நீங்க சீசன் 1 பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, எபிக் வாய்ஸ் இல்லன்னா அனிமே பாய் இந்தியா போட்டிருப்பாங்க. ஸோ 2 பேத்துல யாரோ போய் பாருங்க. அண்ட் பார்த்துட்டு உங்களுக்கு கதை புரிஞ்சிருந்துச்சுன்னா, டைரக்ட்டா இங்க சீசன் 2க்கு வந்துருங்க. இல்லன்னா சீசன் 2க்கு அனிமே பாய் இந்தியாவும் போட்டுட்ருப்பாரு. ஸோ அங்கேயே போய் பார்க்குறனா பாருங்க. பட் இருந்தாலுமே என்னோட வயசுல கேட்கறக்கு சில பேர் ஆசைப்பட்டுட்டு இருப்பீங்கல்ல, அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இப்பேற்பட்ட ஒரு ஹராம் அனிமேவ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா இந்த அனிமே போக போக எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கும் தெரியும். சீசன் 1 பார்த்தவங்களுக்குமே எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் நான் தப்பி தவறி கீழ விழுந்துராம நீங்க தான் பார்த்துக்கணும். ஏன்னா கொஞ்சம் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் குடுத்தா கூட சேனல் புஸ்வாணமாயிரும். ஸோ அதனால தான் கொஞ்சம் பார்த்து பார்த்து எடிட் பண்ண வேண்டியதா இருக்குது. அண்ட் அந்த மாரி சீன்ஸ்லாம் ஒரு மாரி வந்தா நான் கொஞ்சம் பிளர் பண்ணிருவேன். கொஞ்சம் மன்னிச்சுக்கங்க. என்ன மன்னிச்சுக்கங்க. இது 18 வயசுக்கு கீழ இருக்கிறவங்கலாம் பார்க்கவே கூடாது. ஸோ அதனால 18 வயசுக்கு கீழ இருக்கிறவங்கலாம் இந்த வீடியோவுக்கு வரவே வராதீங்க. இப்ப பார்த்தீங்கன்னா கூட இப்பயே வெளிய போயிருங்க. சரி 18 வயசு மேல இருக்கிற வந்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷம். சரி வளவல்னு பேசாம வாங்க நம்ம இன்னைக்கான எபிசோடுக்குள்ள போயிரலாம். இன்னைக்கு நான் பார்க்க போறது தி 100 கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் ஹூ ரியலி 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 லவ் யூ சீசன் 2 எபிசோட் 1. எபிசோடோட ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, பளிச்சுன்னு ஏதோ ஒரு இடத்த கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஏதோ ஒரு இடம் இல்ல. கடவுளோட சொட்ட மண்டை தான். ஸோ ஆக்சுவலி ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, கடவுள் தான் பேசிட்டு இருக்காரு இந்த கோயில்லேருந்து. அதாவது இந்த பூமியில ஒருத்தன் பிறந்துட்டான்னா, அவனுக்கு ரொமான்டிக் பார்ட்னர் அப்படின்னு சோல்மேட்ன்னு யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. ஆனா, இப்ப நான் சொல்லப் போற பையனுக்கு ஒரு சோல்மேட் இல்ல, 100 சோல்மேட்டு. ஆமாங்க, நீங்க நம்பலனாலுமே அதான் நெஜம். ஏன்னா, எய்ஜோ ரென்டரோ அப்படிங்கிற ஒரு பையனுக்கு தனக்கு தெரியாத்தனமா நான் 100 கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு அவனோட விதியில எழுதிட்டேன். இப்ப அவனுக்கு 100 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. பட் அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற விதி என்னன்னா, அவன் லவ் பண்ற எல்லா பொண்ணுங்கள்ல யாரோ ஒருத்தங்கள அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டா கூட அவங்க செத்து போயிருவாங்க. பை த வே நம்ம ரென்டரோ அவனோட காதல்ல எல்லாத்து மேலயும் விழ வச்சுக்கிட்டு இருக்கிறான். அதனால இப்போதைக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராம இருக்குது. அப்படிங்க ஹை ஸ்கூல்ல கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹக்காரி தான். எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு இருக்கும்போது, சீசன் 2 ஆரம்பிச்சிருச்சுல்ல எல்லாமே நல்லா தான் இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. சரி எதுக்காக நம்ம ரெண்டரும் எல்லாமே இந்த இடத்துல சீசன் 2 ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிங்கும்போது, உங்களுக்கு நம்ம சீசன் 2 எப்போ ஆரம்பிச்சதுன்னு தெரியுமா அப்படிங்கும்போது, ஜனவரியில ஆரம்பிச்சிருக்குது. ஏன் அப்படி கேட்குற அப்படின்னு அங்க இருக்கிறவங்கலாம் கேட்கும்போது, அப்போ சீசன் 1 2023 டிசம்பர்ல ஆரம்பிச்சதுல. ஸோ கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு மேலேயே ஆயிருச்சு. நம்ம ரெண்டரோ நம்மள வெறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஹக்காரி சொல்றா. என்ன சொல்லிட்டு இருக்கிற? அவன் நம்மள வெறுக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு கரானே கத்திக்கிட்டு இருக்கிறா. ஆமா, ஏன்னா 3 மாசத்துக்கு மேல அவன் நம்மள்கிட்ட பழகிறான்னா இவங்க தானே அப்படின்னு செலவு திட்டி போயிரும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம குசூரி சென்பை கிட்ட நம்ம ஒரு வித்தியாசமான மாடலா மாறதுக்காக இந்த மாதிரி ஒரு மருந்தை ரெடி பண்ண சொல்லியிருக்கிற அப்படின்னு சொல்றா பாருங்க. குசூரியுமே கையில ஏதோ ஒரு டியூப்ல இருந்து ஏதோ ஒரு மருந்து ஊத்துறா. அந்த இடம் முழுக்க அப்படியே புகையா வெடிக்குது. நம்ம ரெண்டரவும் என்னடா ஆச்சு சீசன் 2 இப்போ தாண்டா ஆரம்பிச்சது. அதுக்குள்ளேயே அப்படி வந்து பதறிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே பதறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட பாடி வந்து அவங்கள மாதிரியே ஃபீல் ஆகல. எனக்கு என்ன ஆச்சு என் பாடி ரொம்ப வெயிட்டா இருக்குது அப்படின்னு இருக்கிறாங்க. அப்படியா? அப்படின்னா அனிமே ஸ்டோரீஸ்ல வரும்போது இப்ப தான் கதையில ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறாங்க. இங்க பாரு வானத்துல 100 எரி நட்சத்திரங்கள் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏய் ஏய் இங்க பாரு அந்த மாரிலாம் எதுவும் கிடையாது. பை த வே ரெண்டரோ நான் சொல்றது உனக்கு கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். பட் இருந்தாலுமே எங்களோட பாடி எல்லாமே சேஞ்ச் ஆயிருச்சு. அதாவது எங்களோட ஆத்மா எல்லாமே இன்டர்செக்ஷன் ஆயிருச்சு. இப்ப நாங்க என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியல அப்படிங்கிறாங்க. இருங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க? எனக்கு நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியல. ஒருவேளை நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்களோட சோல்ஸ் வந்து மாறிடுச்சுன்னா, அப்புறம் நான் யாருன்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டரோ சொல்லும்போது, ஐய்யய்யோ! அப்படின்னா இதுதான் எனக்கு சரியான சமயமா இருக்கும். நான் போய் ரெண்டர இப்பவே போய் கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹக்காரி தான் போய்க்கிட்டு இருக்கிறா. ஆக்சுவலி இப்போ நேனோவோட உடம்புக்குள்ள தான் ஹக்காரி இருக்கிறா. ஹக்காரி உனக்கு எதுவும் ஆகலையே அப்படிங்கும்போது, பரவாயில்ல நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டான். அடுத்தது ஹக்காரி தான் வந்துகிட்டு இருக்கிறா. ஸோ ஹக்காரிக்குள்ள வேற யாருமே கிடையாது. நம்ம குசூரி சென்பை தான் இருக்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி சுச்சு வரமா இருக்குது. நான் டைப்பர் போட்டிருக்கேன்ல அப்படியே இருந்துக்கிறேன் அப்படிங்கும்போது, நான் டைப்பர்லாம் போடல. மூடிட்டு வா ரெஸ்ட் ரூம் போல அப்படின்னு அவங்க 2 பேரும் கூட்டிட்டு போயிட்டாங்க. குசுரி சென்பையோட உடம்புக்குள்ள பார்த்தீங்கன்னா, நம்ம ஹஹரி தான் இருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ நாளா வயசான உடம்புல இருந்ததுக்கு, சின்ன உடம்புல இருந்ததுக்கு அவங்களுக்கு ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா இருக்குது. அப்படியே ஹஹரியோட உடம்புல யார் இருக்காங்கன்னு பார்த்தா, அவங்க பூப்ஸ பிரஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க பாரு நான் ஒண்ணும் வேணுமெல்லாம் பண்ண வேலை தெரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு அங்க கரணை தான் கத்திக்கிட்டு இருக்கிறா ஹஹரியோட உடம்புல. சரி கரணையோட உடம்புல யார் இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, ரொம்பவே பவ்யமா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறா. யாருன்னு பார்த்தா நம்ம ஷிசுகு. அண்ட் ஷிசுகு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு பொண்ணு வருது. ஆக்சுவலி அதுதான் மெயின் ஷிசுகு. பட் அதுக்குள்ள நானா தான் இருக்குது. ஓ! இப்ப தான் புரியுது. நீங்க எல்லாருமே உங்களோட பாடி இன்டர்செக்ட் பண்ணிட்டீங்களா? இப்ப நம்ம என்ன பண்றது அப்டின்ட்டு இருக்கும்போதே, ஒரு வேளை இந்த ஹராம் கதையிலலாம் வர மாரி இந்த ராஜா, ராணி வந்து கிஸ் பண்ணுவாங்கல்ல, அதே மாரி தான். இப்ப பிரின்சஸ் நம்மள வந்து கிஸ் பண்ணிட்டா, நமக்கு அந்த மாரி ஏதாவது ஒரு கதை மாறும்ல. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான், என்ன நீ வந்து கிஸ் பண்ணு அப்டின்னு சொல்லிட்டு ஹஹாரி பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க வா செல்லம் நல்ல பையனா வந்து என் மடியில படுத்துக்க பார்க்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு ஹஹாரி அவங்களோட மடியில படுக்க வைக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்துல இவனுக்கு ஏதோ ஒரு ஆறா ஃபீல் ஆகுது. என்னது இந்த சின்னூண்டு உடம்புல இருந்து இவ்வளோ வாரா வெளியே வந்துகிட்டு இருக்குது. எனக்கு வேற மாரி ஒரு ஃபீல் ஆகுது அப்டின்ட்டு இருக்கும்போது, நீ ஒண்ணும் கவலைப்பட்டுட்டு இருக்காத. வா இளவரசனுக்கு நான் முத்தம் குடுக்குற மாரி குடுக்குறேன் அப்படின்னு 2 பேருமே ஒரு பக்கம் கிஸ் அடிக்கிறாங்க. கிஸ் அடிச்சு
அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா, ஹஹாரியோட ஆவி பார்த்தீங்கன்னா, அப்படியே வெளிய வந்துருச்சு. ஓ! அப்படின்னா இந்த இடத்துல கதையில நடக்கிற மாரி தான்ப்பா நடக்குது. நிஜ உலகத்துல நடக்கிற மாரியே இங்க நடக்காதாட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குசுரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. வாய மூடிட்டு இருக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹஹாரி கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது கரணை கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரா கிஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து நம்ம ஷிசுகு, அதாவது ஷிசுகு உடம்புக்குள்ள இருக்கிற நேனோ, "இங்க பாரு கொஞ்சம் கீழ வா, நானும் உன்ன கிஸ் பண்ணணும்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவள வெக்காப்ட்டுக்கிட்டு சொல்லிட்டே இருக்கிறா. இவள பார்க்கறதுக்கு நல்லா கூச்சமா, நல்லா தெளிவா இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ப ரெண்டரவும் பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ணிட்டான். அடுத்ததா வேற யாரும் இல்ல, நம்ம குசுரி சென்பாய். அதாவது ஹக்காரியோட உடம்புக்குள்ள இருக்கிற குசுரி. ஸோ, அவளுமே பார்த்தீங்கன்னா, நம்ப ரெண்டரவ கட்டி பிடிக்கும்போது அவளுக்கு வித்தியாசமான ஒரு ஃபீலிங் வருது. "ஐய்யய்யோ! எனக்கு வேற பின்னாடி சுச்சு வர மாரி இருக்குது" அப்படிங்கும்போது, "முதல்ல நீ என்ன கிஸ் பண்ற வேலைய பாரு" அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டர சொல்றான். அப்படியே கட்டி பிடிச்சு ஒரு உம்மா. இவனுக்கு அப்படியே கிக்கு ஏறிக்கிட்டு இருக்குது. என்னடா இது அட்டன் டைம்ல இத்தன முத்தம் குடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயத்துல நம்ப கரணே தான் வந்துகிட்டு இருக்கிறா. அதாவது கரணை உடம்புக்குள்ள இருக்கிற ஷிசுகு. ஸோ, அவளோட கியூட்னஸ பார்த்துட்டு இவனோட மூளை ரொம்பவே துடிக்குது. ஆனா அவனோட மூளையிலருந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்துகிட்டு இருக்குது. சரி வா 2 பேரும் கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததா மீதி இருக்கிறது இப்போ நம்ப ஹஹாரி. அதாவது ஹஹாரியோட உடம்புக்குள்ள இருக்கிற கரணே. "இங்க பாரு என்னல்லாம் மத்தவங்க பார்க்குற மாரி பார்த்துக்கிட்டு இருக்காத" அப்படிங்கும்போது, "எங்கடா பார்த்துக்கிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டர கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறா. "இல்ல நீ பார்க்கறக்கு ரொம்பவே அழகா இருக்கிற தெரியுமா? அதனால தான் நான் உன்ன அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்" அப்படிங்கிறா. "ஏய் போதும் இப்படிலாம் ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்காத" அப்படின்னு சொல்லிட்டு ஹஹாரியும் அந்த மாரி ஒரு மாரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறா பாருங்க. சரி பரவால்ல வா 2 பேரும் கிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வயசுல மூத்தவன்னு கூட பார்க்காம போட்டு இச்சின்னு அடிச்சிடுறாப்புல. அடுத்ததா யார் இருக்கிறது? அடுத்ததா நேனோ. அதாவது நேனோவோட உடம்புக்குள்ள இருக்கிற நம்ம ஹக்காரி தான். ஹக்காரி ஒரு வழியா நீ நானும் தனியா இருக்கிறதுக்கு நேரம் கிடைச்சிருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு ஹக்காரி அவளே பேசிக்கிட்டு இருக்கிறா நம்ம ரெண்டரோ கிட்ட. "நான் உன்ன ரொம்பவே காதலிக்கிறேன் தெரியுமா? சரி வா வந்து கிஸ் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உம்மா குடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இவளோட சோலுமே பார்த்தீங்கன்னா வெளிய வந்துருச்சு. ஒரு வழியா 6 பேர்த்தோட சோலுமே பார்த்தீங்கன்னா வெளிய வந்துருச்சா, இப்போ உங்களோட பாடிக்குள்ள கரெக்ட்டா போய்க்கிங்க அப்படின்னு ரெண்டர சொன்னோனே, அவங்களோட பாடிக்குள்ள எல்லாருமே கரெக்ட்டா போயிட்டாங்க. ஐயோ! அட்டன் டைம்ல 6 பேர்த்துக்கு ஒரே டைம்ல லிப் கிஸ் குடுத்துருக்கிறேன். எனக்கு மூச்சு நின்று மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டரோ மூச்சு வாங்கிட்டு இருக்கிறான். ஆக்சுவலி ரெண்டரோ நீ எங்க எல்லாத்துக்குமே டிஃபரெண்ட் பாடிஸ்ல இருக்கும்போது கிஸ் குடுத்தில்ல, அது உனக்கு எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம ஹக்காரி கேட்கும்போது, எனக்கு நல்ல எக்ஸைட்மெண்ட்டா தான் இருந்தது அப்படிங்கிறாங்க. பட் உங்களோட ஒரிஜினல் பாடியில கிஸ் குடுக்குற அளவுக்கு எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் எக்ஸைட்டிங்கே கிடையாது அப்படின்னு ஒரு ஐஸ் வச்சிடுறா பாருங்க. அங்க இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெட்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா சரி எனக்கும் என்னோட ஒரிஜினல் பாடியில வந்து கிஸ் குடு, என்னோட உதட்டுல வந்து இப்ப கிஸ் குடு அப்படின்னு அங்க இருக்கிற 6 பேருமே உம்மா குடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே சீன் கட் பண்ணா மத்தியானம் லஞ்ச் ஹவரு. ஸோ லஞ்ச் ஹவர்ல இங்க ஹை ஸ்கூல் கேன்டீன்ல பார்த்தீங்கன்னா, ஒரு மிடில் ஸ்கூல் பொண்ணு வந்துகிட்டு இருக்கிறா. அவ ரொம்பவே டென்ஷனா வந்துகிட்டு இருக்கிறா. பொண்ணே இப்படித்தானாட்ருக்குது கொர கொரன்னு. ஸோ அந்த கேன்டீன்ல இருக்கிறவங்க எல்லாமே ரொம்பவே அவசரமா ஸ்நாக்ஸ் அதாவது லஞ்ச் வாங்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. அப்போ நம்ம ரெண்டரோட கண்ணுல பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு பார்க்குறா. அடுத்த செகண்டே ஒரு ஷாக் பறக்குது. ஸோ ஆக்சுவலி சோல்மேட்ஸ் யாராவது பார்த்தா நம்ம ரெண்டரோவுக்கு இப்படித்தானே ஷாக் அடிக்கும். அதனால இவனுக்கு இந்த ஷாக் அடிக்குது. என்னடா இது? எனக்கு இந்த ஷாக் அடிக்குது அப்படின்னா, இவன் என்னோட சோல்மேட் அப்படின்ட்டு இருக்கும்போது, "நீ எதுக்கும்மா இங்க வந்த?" அப்படிங்கும்போது, "ஏன் பெரிய புடிங்கிங்களா? நீங்க மட்டும் தான் இங்க வருவீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு மாரி கேட்கறா. "இல்ல மிடில் ஸ்கூல் பொண்ணுங்கலாம் நீங்க வரீங்களே" அப்படிங்கும்போது, "ஏன் மிடில் ஸ்கூல்னா இங்க ஹை ஸ்கூல் கேன்டீன்க்குலாம் வரக்கூடாது" அப்படிங்கிறாங்க. "சரி நீ வேறன்னா வாங்கிக்க நான் எதுவுமே சொல்லல" அப்படின்னு இருக்கும்போது, அவ தேவைப்பட்ட ஒரு பர்கர் வாங்கிட்டு வந்திருக்கிறா. ஸோ அவ கிட்ட காசு இல்லாத காரணத்தினால அந்த பர்கர் வாங்காமலேயே போயிட்டா. ஸோ அந்த பசியிலேயே சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது, "இந்தா நீ இதுக்காக தான் நாங்க வந்த" அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே பார்த்தீங்கன்னா, ஒரு டோஸ்ட் எடுத்துட்டு வந்து குடுக்குறான் பாருங்க. "நீ எதுக்காக எனக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து குடுக்குற?" அப்படிங்கும்போது, "இல்ல உன்கிட்ட பணம் இல்லன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் நான் உன்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் தான் எடுத்துட்டு வந்தேன்" அப்படிங்கிறாங்க. சரி சாப்பாட்டுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் நல்ல மேனர்ஸோட தான் அந்த சாப்பாட வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறா பாருங்க. டேஸ்ட் சும்மா அள்ளுது. அடேங்கப்பா! டேஸ்ட் அருமையா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கத்திக்கிட்டே இருக்கிறா. பரவால்ல. பட் இருந்தாலுமே ஏன் உனக்கு ரொம்பவே பசிக்குதா? உனக்கு அவ்வளவு பிடிக்குமா அந்த டிஷ்ஷு அப்படின்னு நம்ம ரெண்டர கேட்கும்போது, இல்ல ஆக்சுவலி இப்ப ரீசென்ட்டா வந்த படத்துல இந்த மாரி டிஷ் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாரி டிஷ்ஷ வாங்கி சாப்பிடும்போது எனக்கும் வாங்கணும்னு ஆசையா இருந்தது. பட் என் ராசிய பார்த்தியா? இந்த இடத்துல எங்கேயுமே இந்த டிஷ் கிடையாது. என்ன மாரி ஒரு பொண்ணுக்கெல்லாம் மெட்டபாலிசம் ரொம்பவே அதிகமா இருக்குது. நான் எப்போ ஒரு செகண்ட்ல சாப்பிட்றனோ, அடுத்த செகண்டே என் வயிறெல்லாம் சீக்கிரமா அத ஜீரணம் பண்ணி மறுபடியும் எனக்கு பசிக்க ஆரம்பிச்சுரும். பட் நான் மத்தவங்க பேசுறதெல்லாம் கேட்கக்கூடாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் என் மேல ஒரு ஹூடி, அப்புறம் எனக்காக ஒரு ஹெட்ஃபோன் போட்டிருக்கிறேன். மத்தவங்க என்ன பேசினாலுமே எனக்கு கேட்கக்கூடாதுல்ல. அந்த ஒரு காரணத்துக்காக தான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. சரி எதுக்குமே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. முதல்ல சாப்பிடுற வேலைய பாரு அப்படின்னு ரெண்டர சொல்லும்போது, அவளுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு, "சாப்பாட்டுக்கு நன்றி" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வணக்கம் வைக்கிறா. சரி அப்படின்னா நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு அந்த பொண்ணு கிளம்புது. "இரும்மா உன் பேர சொல்லாம போற" அப்படின்னு ரெண்டர சொல்றான். பேர் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறியாம்மா இப்போ? அப்படின்னு அந்த பொண்ணு ஒரு மாரி முறைக்கிறா. மறுபடியும் அவளுக்கு பசிக்குது. ஆக்சுவலி இவ தனியா அங்கிருந்து போயிட்டு இருக்கும்போது, எனக்கு ஏன் இவன பார்த்தா ஒரு மாரி ஹார்ட்ல லப்டப்னு துடிக்குது அப்படின்னு அவ ஒரே குழம்பிக்கிட்டே இருக்கிறா. அடுத்த நாள் மத்தியானம் லஞ்சுக்கும் பார்த்தீங்கன்னா, இப்ப மிடில் ஸ்கூல் கேன்டீன்லயே தான் அவ போயிட்டு இருக்கிறா. அவ எப்பவும் போலவே அந்த ஹெட்செட் மாட்டிட்டு கேன்டீனுக்கு போய்க்கிட்டு
போய்க்கிட்டு இருக்கிறா. ஆக்சுவலி அவளுக்கு புடிச்ச இன்னொரு டிஷ்ஷாவா வாங்க போய்க்கிட்டு இருக்கிறா. அந்த இடத்துல ஒரு டோஸ்ட் மாரி இருக்குது. ஆக்சுவலி அந்த சாண்ட்விச் வாங்குறதுக்காக தான் அங்க போய்க்கிட்டு இருக்கிறா. மறுபடியும் அந்த கேன்டீன்ல சாண்ட்விச் இல்ல. "என்னது எனக்கு இதே ரோதனையா போச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசிக்கிட்டே இருக்கும்போதே, "என்னம்மா இன்னைக்கு உனக்கு என்ன ஃபேவரைட் டிஷ் வாங்க வந்த?" அப்படின்னு நம்ம 2 பேரும் கேட்டுட்டு இருக்கிறா. "இதெல்லாம் நீ எதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிற? ஃபர்ஸ்ட் நீ எப்படி மிடில் ஸ்கூல் கேன்டீனுக்கு வர?" அப்படிங்கும்போதே, "ஒரு ஹை ஸ்கூல் கேன்டீனுக்கு நீ வர, மிடில் ஸ்கூல் கேன்டீனுக்கு நான் வர முடியாதா? சரி சொல்லு உனக்கு என்ன வேணும்?" அப்படிங்கும்போது, "இங்க பாரு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காத. என்ன ஸ்மார்ட்டா பண்றேன்னு நெனப்பா. எனக்கு நீ ஒண்ணும் ஹெல்ப்லாம் பண்ண தேவையில்ல" அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில அடிச்ச மாரி அந்த பொண்ணு சொல்லிட்டு போயிட்டா. "இங்க பாரும்மா, நீ எதுக்கு இந்த மாரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற? ஆக்சுவலி உன்ன மாரி மிடில் ஸ்கூல் பொண்ணுங்க லஞ்ச் டைம்ல வெளிய போக்கூடாதுல்ல. நான் வேணா உனக்காக கடையில போய் வாங்கிட்டு வரட்டா?" அப்படின்னு ரெட்டர கேட்கும்போது, "ஒண்ணும் தேவையில்ல உன் வேலைய பார்த்துக்க" அப்படின்னு சொல்லிட்டு கத்திர்றா. ஸோ அந்த சண்டைய போட்டுக்கிட்டு அவ கன்வென்ஷனல் ஸ்டோர்ல வெளிய வந்து பார்க்குறா. அந்த சாண்ட்விச் எங்கேயுமே கிடையாது. இவ வாழ்க்கையே வெறுத்துட்டா. நான் ஆசைப்பட்டா மட்டும் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆசைப்பட்டுட்டு அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வாங்கிட்டு இருக்கானுங்க. ஆனா நான் எது கேட்டா மட்டும் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. கடுப்பா இருக்குது. சுத்தி எல்லாம் ஒரு மாரி ரூமர்ஸ் பரவிக்கிட்டு இருக்குது. நான் ஒரு பைத்தியக்காரி அப்படின்னு. ஆனா எனக்கு ஏதாவது கிடைச்சா தானே ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு ஹெல்ப் பண்றவனையும் நான் இப்படி மூஞ்சில அடிச்ச மாரி திட்டிட்டேன். இப்ப அவனே என் மேல கோவமா இருப்பான். நான் அவ்வளோதான் சும்மா போய் பட்னியா கிடக்க வேண்டியதான் அப்படின்னு அவன் ரொம்பவே சோகமா போய்க்கிட்டே இருக்கும்போது, ஸ்கூலோட வாசல்லயே பார்த்தீங்கன்னா 2 பேரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். "ஏய் பொண்ணு இங்க தான் இருக்கிறியா? வா உனக்காக நான் ஒண்ணு வச்சிருக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் கிட்சனுக்கு கூட்டிட்டு போறான் பாருங்க. அந்த இடத்துல ஒரு சாண்ட்விச் இருக்குது. அடேங்கப்பா! இந்த சாண்ட்விச் நீ வாங்கிட்டியா? அப்படின்ட்டு இருக்கும்போது, அவனோட மூஞ்சில எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு பேண்டேஜ் இருக்குது. வாவ்! இந்த சாண்ட்விச்ச வாங்கிட்டியா? ரொம்பவே சூப்பரு. அண்ட் அது மட்டும் இல்லாம எப்படி நீ இந்த சாண்ட்விச்ச வாங்குன? அப்படின்ட்டு இருக்கும்போது, அதெல்லாம் எதுக்கு நீ கேட்டுட்டு இருக்கிற? இந்தா இத சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய் சாப்பிடுறா பாருங்க. சும்மா டேஸ்ட் அள்ளுது. ஆமா நான் மறுபடியும் கேட்டேன்ல, எப்படி நீ இந்த சாண்ட்விச் வாங்குன? வாங்குனதெல்லாம் ரொம்பவே கஷ்டமாச்சு. இங்க எங்கேயுமே கிடைக்கல அப்படிங்கும்போதே, அது ஒண்ணும் இல்ல. நான் போய் கேன்டீன்ல இந்த ஹாம்பர்கரோட பேட்டி வந்து வாங்கிட்டு எண்ணெயில பொரிச்சேன். அதுக்கப்புறம் தான் நான் இந்த இடத்துல செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. சரி கையில என்ன பேண்டேஜ் அப்படின்னு கேட்கும்போது, தெரியாத்தனமா கெச்சப்ப தொட்டுட்டு கை கழுவுன தண்ணியோட எண்ணெயில வேற தண்ணிய தொளிச்சு விட்டேனா, கையில மேல தெரிச்சிருச்சு. இனிமேட்டு அதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 தடவ சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கிறான். இவன் ஏன் எனக்கு இந்த மாரி ஒரு ஃபீலிங்ஸ் குடுத்துக்கிட்டு இருக்கிறான்? ஏன் எல்லாருமே என்கிட்ட தப்பா நடக்கும்போது நீ மட்டும் சரியா நடந்துக்கிற? அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும்போது, பரவால்ல இருந்தாலுமே நீ கஷ்டப்படுறீல, அதுக்காக தான் நான் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா உன்ன மாரி ஒரு பொண்ணுகிட்ட உண்மையா ஒரு ருசிய ரசிக்க தெரிஞ்ச உனக்கு, நீ யாரு பக்கத்துல இருந்தாலுமே சந்தோஷப்படுத்துவ. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் உனக்காக இந்த சாப்பாடு செஞ்சு தந்தேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ரெண்டர சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, இவளுக்கு மறுபடியும் லேப்டாப்னு துடிக்க ஆரம்பிக்குது. ஆக்சுவலி நானும் உன் கூட ஒண்ணா சேர்ந்து சாப்பிடுறது எனக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன்னா சாப்பாடு நல்லா இருக்குதோ இல்லையோ, உன் கூட சேர்ந்து எத சாப்பிட்டாலுமே எனக்கு ரொம்பவே டேஸ்ட் அதிகமா தான் இருக்குது. ஸோ அதனால நான் எப்பவுமே உன் கூட சேர்ந்து சாப்பிடுறதுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டா நீ என் கூட வர்றியா? அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வெக்கத்த விட்டு கேட்டுட்டா. மூஞ்சியெல்லாம் இப்படி செவந்து போயிருச்சு. நம்ம 2 பேரோட மூஞ்சியுமே செவந்து போயிருச்சு. சரி நானும் ஒத்துக்கிறேன். நான் உனக்கு பாய் ஃப்ரெண்டா இருக்க ஒத்துக்கிறேன். நானும் உன் கூட சேர்ந்து ஒண்ணா சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான் பாருங்க. அப்படின்னா சரி என் பேரு ஹரகா குருமி. நான் மிடில் ஸ்கூல்ல 3 இயர் படிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என் பேர் ரென்டரோ. நான் வந்து ஹை ஸ்கூல்ல 1 இயர் படிக்கிறேன் அப்படின்னு 2 இன்ட்ரொடக்ஷன் குடுத்துக்கிறாங்க. அப்படியே இந்த இவனோட படைகிட்ட இன்ட்ரோடக்ஷன் பண்றதுக்காக தான் நம்ம 2 கூட்டிட்டு வந்திருக்கிறான். எல்லாருமே இங்க பார்த்துக்கங்கம்மா, நான் இந்த பொண்ண காதலிக்கிறேன். அதுக்காக உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கறக்காக தான் இங்க வந்தேன். ஸோ இவ மிடில் ஸ்கூல்ல படிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 இங்க இன்ட்ரோடக்ஷன் குடுத்துக்கிட்டு இருக்கிறா. சரி இவ யாரு? ஏதாவது மந்திரவாதியா? இல்ல ஏதோ வித்தியாசமானவளா? அப்படிங்கும்போது, இவ ஒரு சாப்பாட்றாம. இவளுக்கு சாப்பிடுறது மட்டும் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இங்க பாருங்க 2 சென்பை கூப்பிட்டதுனால தான் வந்தேன். எனக்கு உங்கள பார்க்கணும்னாலாம் அவசியமே கிடையாது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும்போது, இவளுக்கு என்ன திமிரு பார்த்தியா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. அவ சொல்றது கரெக்ட் தானே அப்படின்னு நம்ம நேனோ சொல்லும்போது, "நானா என்ன சொல்லிட்டு இருக்கிற? அவ தான் இப்ப புதுசா வந்தவ. நாம எல்லாருமே ஒரே குடும்பம் தானே. நீ எப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற? நாங்கலாம் உன்ன லவ் பண்றது தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கட்டிப்பிடிச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன பைத்தியம் ஏதாவது பிடிச்சுக்கிச்சா அப்படின்னு சொல்லிட்டு குருவி நினைச்சுக்கிட்டே இருக்கிறா. இங்க பாருங்க நீங்க எல்லாருமே நினைச்சது நடந்துருச்சு. ஏன்னா ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்க போகுது சண்டே. அதனால நம்ம எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து டீம்ல பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த இடத்துல சாப்பாடு சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துல ஜெலட்டோ அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் ஃபுட் தராங்களாமா அப்படிங்கிறான் நம்ம ரென்டரோ. இத தெரிஞ்சுக்கிட்ட உடனே ஒண்ணும் வேண்டாம். நான் வந்து தனியா அங்க போய்க்கிறேன் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம குருமி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. பட் இருந்தாலுமே மிடில் ஸ்கூல் பொண்ணுங்களுக்கெல்லாம் பேரண்ட்ஸ் இல்லாம அலோ பண்ண மாட்டாங்கம்மா அப்படின்னு ஹஹாரி சொல்லும்போது, சரி அப்படின்னா எங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே சண்டேவே வேலைக்கு போயிருவாங்க. நீங்க பேரண்ட்ஸோட தலைமையில இருந்து எனக்காக பேரண்ட் கையெழுத்து போடுறீங்களா? அப்படிங்கும்போது, அப்படின்னா நீ என்ன மாமின்னு கூப்பிடு. அப்பதான் நான் உனக்கு கையெழுத்து போடுவேன் அப்படிங்கிறாங்க. செத்தாலும் சாவனே தவிர உன்னை அப்படி கூப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க குருமி கத்திக்கிட்டே இருக்கிறா. இப்படித்தான் ஒரு வழியா இவங்களோட கேங்ல ஒரு புது மெம்பர் வந்து சேர்ந்தாச்சு. அதோட எபிசோட் முடிக்கப்படுது.